ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கிங் சோடா இல்லாமல் எப்படி இட்லியை நல்ல சாஃப்டாட்ட அவிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட்லிக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது நிறைய பேருக்கு நல்ல யூஸ் ஆகும். அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சில பேர் அடிக்கடி இட்லி அவிக்கத்தான் செய்வாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஒழுங்காக வராது. இந்த உலக்கில் தான் நான் இன்றைக்கி அரிசி எடுக்க போகிறேன். இதில் 4 உலக்கு ரேசன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். சில பேர் இதை ஆளாக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 உலக்கு நார்மலான ரேசன் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 3/4 உலக்கு தான் நான் உளுந்து போட போகிறேன். ரொம்ப அதிகமாக போடலை. மொத்தம் 6 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 உலக்கு தான் உளுந்து போடுறேன். உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணீரே ஊற்றி வச்சிடலாம். ஏன்னா இந்த உளுந்து தண்ணியை ஊற்றி தான் நம்ம உளுந்து அரைக்க போகிறோம். இது குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அரைக்கக்கூடிய மெத்தட் பார்க்கலாம். கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை போட போட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தெளித்து தான் தண்ணி ஊற்றணும். உளுந்தை அரைக்க போட்டுட்டு நம்ம வேறு வேலை பார்த்தோம்னா இப்படி தண்ணி தெளித்து ஊற்றிட்டே இருக்க முடியாது. ஆனால் உளுந்தை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி பக்கத்தில் நின்று கொஞ்சம் தண்ணி தெளித்து கொடுத்துட்டே இருக்கணும். உளுந்தில் இருக்கக்கூடிய தண்ணியை தான் நான் ஊற்றினேன். மீதி தண்ணி இவ்வளோ இருக்குது. அவ்வளோ தண்ணீரையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டே தான் இருக்கணும். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும். சில பேர் நிறைய அரிசியும் உளுந்துமா போட்டு அரைச்சி மொத்தமாக ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. அப்படி வச்சாலும் நமக்கு உளுந்து நம்ம அதிகமாக போடும்போது உளுந்து மாவும் நிறைய பொங்கி வரும். தண்ணீர் அவ்வளோத்தையுமே ஊற்றியாச்சு. இனி நல்லா அரையட்டும். உளுந்து மாவு நல்லா அரைஞ்சாச்சு. இனி வலிச்சு எடுத்துடலாம். அதே கிரைண்டர்லேயே கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிட்டு அரிசியையும் போட்டுடலாம். அவ்வளவு அரிசியையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். சில கிரைண்டரில் அரிசியை மொத்தமாக போடும்போது ஸ்ட்ரக் ஆகும். அதுக்கு தான் தண்ணீர் ஊற்றி தான் நம்ம அரிசி போடணும். இதுக்கு கூடயே 2 கைப்பிடி வடித்த சாதமும் போட்டுடலாம். அரிசியை நல்ல மை போல் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திருன்னு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் அரிசி கிடக்கிறது தெரியுது. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இனி கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். உளுந்து வலிச்சு வச்சுருந்த பாத்திரத்திலேயே அரிசி மாவையும் ஊற்றிடலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பெரிய கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுறலாம். உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற போகிறதில்ல. இட்லி பஞ்சு போல் வரதுக்கு உளுந்து நல்ல மையாட்ட அரையணும். அரிசி திருன்னு அரைஞ்சிருக்கணும். அப்போ தான் இட்லி நல்ல பஞ்சு போல் இருக்கும். அரிசியையும் நல்ல மை போல் அரைச்சிட்டிங்கன்னா இட்லி நல்லா இருக்காது. சில டைம் அரைக்கும்போது உளுந்து மாவை தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசி மாவு அரைஞ்சதுக்கப்புறமா உளுந்து மாவையும் சேர்த்தே கிரைண்டரில் போட்டுட்டு உப்பு போட்டு அதிலேயே ஒரு சுற்றி எடுத்துருவேன். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது நல்ல ஒல்லியாட்டு இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரிட்ஜில் இடத்த அடைக்காது. அதனால் நான் எப்போவுமே இந்த பாத்திரத்தில் தான் வைப்பேன். மீதி கொஞ்சம் மாவை நான் அதே பாத்திரத்திலே வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். மறுநாள் இட்லிக்கு இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். கண்டெய்னரில் வச்சதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம்.
இதை வந்து நான் புளிக்க விடாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மறுநாள் மாவை பார்த்துடலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ வந்து சூடு இல்லை, தணுப்பாட்டு தான் இருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு பொங்கியிருக்கு. இதுவே போதும். ரொம்ப புளிச்சிட்டுனா இட்லி வந்து நல்லா இருக்காது. இந்த மாவை லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதில் உப்போ சோடா உப்போ தண்ணீரோ எதுவுமே போட போகிறதில்ல. எண்ணெய் தடவி இட்லி பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கேன், அதில் ஊற்றிடலாம். மாவு ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல நுரையாக இருக்குது. இதோடையே நம்ம வந்து வச்சிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த நுரையெல்லாம் போயிட்டுனா இட்லி வந்து பஞ்சு போல் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் சோடா உப்பு போட்டால் தான் இட்லி வரும். இப்போது அவிச்சு எடுத்துடலாம். மீதி இவ்வளோ மாவு இருக்குது. இதையும் ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இது வந்து நல்ல புளிச்ச மாவுனால அங்கே புளிக்காத மாவு உள்ளே இருக்குது. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து இனி அடுத்தது யூஸ் பண்ணிக்கிடுவேன். இட்லி நல்லா குக் ஆயாச்சு. இனி எடுத்துடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தட்டில் இருந்து எடுக்கணும். இட்லி நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். இட்லி அரிசியிலலாம் வைக்கலை, ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் வச்சுருக்கோம். நல்ல சாஃப்டாட்டு சூப்பராக இட்லி வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.